இதேவேளை கெக்ராவை மகாகனமுள்ள திருப்பனை பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தகாத உறவு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. குறித்த நபர் நேற்றிரவு பெண்ணொருவரின் வீடொன்றுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணின் கணவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த வருடம் டெங்கு காய்ச்சலினால் 9503 பேர் பீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. ஜனவரி மாதத்தில் 3347 பேரும் பிப்ரவரி மாதத்தில் 3038 பேரும் பதிவாகியுள்ளதாக அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு சுட்டிக்காட்டுகின்றது. மார்ச் மாதத்தில் 2753 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். ஏப்ரல் மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 365 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் 2234 டெங்கு நோயாளர்களும் குருநாகலில் 1473 டெங்கு நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 1046 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர்.